ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி என்ன ஆச்சு? நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். சரி, எதையாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எபிசோடோடே ரிவ்யூ பண்ணிடலாமா? ஓகே, டன். என்ன நடக்குது? அதாவது 3 நாளாக துரத்துறாப்புல நிஷாவை, புரியுதுங்களா? 3 நாளாக துரத்திட்டு இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோ வந்து நிஷா வந்து துரத்தி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காராமா, இன்னும் போயிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தா நிஷா கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சரியா? கண்ணெல்லாம் கட்டி போட்டு கையெல்லாம் கட்டி போட்டு நிஷா கிட்ட மனோ வந்து மாட்டிக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. பாட்டி வந்து பாரதியை வந்து மேலே தள்ளி விடுறது, 2 பேரும் முட்டிக்கிறது. அப்புறம் அந்த சின்ன பையன் வந்து ஐயோ முட்டிக்கிட்டாங்களே, கொம்பு முளைக்குமே, இதெல்லாம் நாங்கள் சந்தோஷ் சுப்பிரமணியத்திலே பார்த்தாச்சு. சரியா? ஜெனிலியாவும் ஜெயம் ரவியும் அழகாக நடிச்சிருப்பாங்க. அந்த நடிப்பு இங்கே கொஞ்சம் இல்லாதது வருத்தம் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவள் ஜெனிலியா வந்து அழகாக பண்ணுவாங்க, இப்படி க்யூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது. இங்கே வந்து அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா இது வந்து சீரியல், சினிமா இல்லை, சீரியல். ஸோ என்ன நடக்குது? கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி இருந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் 2 பேர் சேர்ந்து முட்டிக்கோங்க, கொம்பு முளைக்காது அப்படிங்கிறாப்புல. உடனே வந்து அந்த பையன் ஏதாவது எல்லா படத்துலையும் பார்ப்போம்னா கைஸ், அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அம்மா இந்த சைடு அப்பா இந்த சைடு உமா கொடுக்க வரையில் நெய்ஸாக அப்படியே நழுவுனோடனே இவங்க 2 பேரும் இடிச்சுக்குவாங்க இல்லையா? அதை வந்து டைரக்டர் சார் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாராட்டிருக்கு. நல்லாவே எடுத்திருந்தார். அந்த குழந்தை கரெக்டாக உமா கொடுக்க வரையில் அந்த நகண்டோடனே இவங்க 2 பேரும் மறுபடியும் முட்டிக்கிட்டாங்க. இதை முட்டினதை நம்ம மித்ராக்கா பார்த்தாச்சு. இந்த மித்ராக்காவுக்கு வேறு வேலையே இல்லை, சுதாகருக்கு வேறு வேலையே இல்லை. ஆக்சுவலாக இவங்களாம் வந்து பணங்காசு இருக்கிறதுனால அடுத்தவங்களோட அழிவை வந்து நினச்சிக்கிட்டே லைஃப்பை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இயல்பாக சீரியல் வந்து ஜீ தமிழில் போடுற எந்த சீரியலுமே இயல்பான ஒரு இதாகவே இருக்காது. அதுதான் உண்மை. ஸோ எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை அழிக்கிறது, அடுத்தவங்கள பிரச்சனை பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் நல்லாவே எடுக்கிறாங்க. சரியா? என்ன நடக்குது? உடனே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதை பார்க்குறாங்களா? பார்த்த உடனே வந்து இந்த மாதிரி நான் பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி மித்ரான்னு ஆதி கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. சரி, கேட்குறது தான் சரி. கேக்கே எடுத்து இவளும் ஊட்டி விட்றா. எது மனசில் வச்சுக்காத மித்ரா அப்படின்லாம் சொல்கிறாப்புல. சொன்னோடனே கேக்கை எடுத்து ஊட்டி விட்டோன்னே இந்த மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக பர்த்டே வந்து யாருக்கு? மித்ராக்கா ஆதிக்கா? எதுக்கு இவன் வந்து மித்ராவுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா அது அந்த சின்ன பையனுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி போடுறாப்புல. போட்ட உடனே நம்ம பாரதிக்கு தான் மூக்கு வேர்த்துருமே, அப்பாம்பளையும் ஒன்று கொஞ்சம் குழவிட்டாவளே மூக்கு வேர்த்துருமே. எதுக்கும் அது இதெல்லாம் நீங்கள் கிஃப்டெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாதுங்க. சரியா? குழந்தைங்க கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த இதுவும் தடை சொல்லாதீங்கன்ற மாதிரி அவன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நாடகத்தில் என்ன பேசினாங்களோ அதை அப்படியே என்னால் பேச முடியாது கைஸ். சரியா? நான் வந்து அதை வந்து வேறு விதமாக தான் நான் பேசி ஆகணும். அப்போ தானே உங்களுக்கு பிடிக்கும். நாடகத்தில் இருக்க மாதிரியே பேசணும்னா அப்புறம் உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். ஸோ சொன்ன உடனே பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்களா? அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் சுதாகரும் மித்ராவும் பிளான் போட்டே இருக்காப்புல. பிளான் போட்ட உடனே இந்த மாதிரி முதல்ல அந்த அப்பா மகன்ற அந்த இதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? நான் கூட என்னவோ மனோ வந்து நிஷா வந்து இது பண்ணியிருப்பான்னு நினச்சா இவன் வந்து அவகிட்ட மாட்டினா. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இந்த குடும்பத்துக்கே வந்து மனோன்னு ஒரு தம்பி வந்து இப்போ தான் இருக்கிறான்னு ஞாபகத்துக்கே வருதாமா. உடனே ஃபோன் பண்ணி பார்க்குறாப்புல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த ஃபோனை எடுத்து நிஷா அட்டன் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து நிஷா வந்து மித்ராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மனோ வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான், அவனுக்கு நான் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, பாம்பு வச்சது, அதனால் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான், நான் பக்கத்தில் அடைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல.
நல்ல காரியம் பண்ண, நீ வந்து அவனை வந்து காது வச்சவங்க அவனை கொன்று அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்கிறாப்புல. சரி நான் காரியத்தை முடிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாப்புல. யார்? நிஷா. சொல்லிகிட்டு இருக்கையிலேயே இங்கே பாரதி கூப்பிடும்போது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றான். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அந்த கூலி ஆளுகிட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரி இவனை இது பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அவன் சொல்லிகிட்டு இருக்கையிலே இவன் கரெக்டாக அவுத்துறான். இவங்ககிட்ட வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும், மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்றான். இவங்ககிட்ட வந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் விடாமல் மனம் வந்து துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில் கையில் வந்து செல்ஃபோன் கிடைக்கிது. அந்த செல்ஃபோன் எடுத்து அவங்க பாரதி அக்காவுக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. சரியா, பாரதி அக்கா வந்து இப்போ தான் அப்படியே நைட்டில் மூஞ்சி கைகாலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னும் ஃபோனை எடுக்கலை, இப்போ தான் ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். ஸோ இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ராமிஸ் பண்ணின மாதிரி நடந்துக்கணுமோன்னு சொல்லி ஆதி வந்து சொல்கிறாப்புல இல்லையா. ஏன் மிஸ்டர் ஆதி, இதே ப்ராமிஸ், இதே ஒரு நம்பிக்கைத்தன்மை, இதே ஒரு இது தானே நீங்கள் தமிழுக்கும் கொடுத்தீங்க. அப்போ அந்த ப்ராமிஸ்லாம் எங்கே போச்சு? காத்தோடு கலந்து போயிருச்சா, இல்லை உங்கள் நினைவலைகளே அழிஞ்சு போயிருச்சா? அவங்க அம்மா வந்து காக்கா ரூபத்தில் வந்து இந்த பையன் வச்ச சாப்பாடு எடுத்து தின்னங்காட்டியும் ஆதித்யா வந்து இவனோட ஃபேமிலியில் ஒருத்தனாமா. அப்புறம் நம்ம எல்லாம் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுவோம்ல, ரிவ்யூலாம் நம்ம பண்ணுவோம்ல, அதுக்காக பரும்போக்கா நீங்களும் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், ஆனால் ஆதி வந்து இவனுக்கு ஸ்பெஷலாமா. அப்போ தமிழ் யாருடா ராசா உனக்கு? ஆனவுனா எல்லா விஷயத்துலையும் தமிழை நீ ஒதுக்கிக்கிட்டே இருக்கிற. நீ உயிர் வாழ்கிறதுக்கு வாசுவோட இதயம் வேணும். அதுக்கப்புறம் வந்து நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த வாசுவோட பொண்டாட்டி பிள்ளைய உனக்கு பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு உன்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு புள்ள வேணும், எல்லாம் வேணும். கடைசி இப்போ அந்த பிள்ளையவே நீ வேண்டா வெறுப்பாக ஒதுக்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தவன் தமிழுக்கும் சேர்த்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே நல்ல குடினாச்சி. ஏண்டா ராசா, உத்தம ராசா, என்ன தான் நீ வந்து ஆதித்யாவுக்கு கிஃப்ட் வாங்கியிருந்தாலும் தமிழும் உன் புள்ள தானே. அப்போ அவளுக்கு நீ ஒரு சின்ன ஒரு செயினை மாதிரி வாங்கி இந்த தமிழ் உனக்கும் சேர்த்து தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு விட வேண்டியதானே. தமிழ் எதுக்கு நீ அவாய்ட் பண்ணுற? அந்த பிள்ளை ஆரம்ப காலத்துலேருந்தே என்னை அப்பான்னு கூப்பிடு, என்னை அப்பான்னு கூப்பிடு, என்னை அப்பான்னு கூப்பிடு அந்த பிள்ளையை போட்டு நச்சரித்து அவங்க அம்மா ஜனனியை கல்யாணம் பண்ணி நல்லாவா நீ வாழ்க்கை வாழ்ந்த? நல்லாத்தான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தீங்க, யாரும் இல்லைனா. பார்க்கறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. தமிழை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நொப்பா 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 நொப்பான்னு பின்னாடியே அந்த பிள்ளையை இது பண்ணிடுச்சு. எனக்கு அந்த நினைவலைகளை அழிக்கும்போது அந்த ஃபோட்டோவை கிளிப்பான் பாருங்க, ஜனனியும் இந்த தமிழும் ஒரு குட்டி ஃபோட்டோ ஒன்று பர்ஸ்லேருந்து இப்படி எடுப்பான். அந்த கிழிக்கும் போதே எனக்கு ரொம்ப அப்படி ஒரு அப்செட் ஆகி போச்சு. அப்போ என்ன வெங்காயத்துக்குடா நீ எல்லாம் அந்த பிள்ளைகிட்டே என்னை நொப்பான்னு கூப்பிடு, நான் தான் உங்கள் ஒப்பான்னு சொல்லி எதுக்கடா ஆசையை வளர்த்தி இப்படி இது பண்ணுறீங்க வெங்காயங்களா? கிஃப்ட்டு வாங்கிட்டு வர்ற அந்த பையனுக்கு பிறந்தனால நீ கிஃப்ட்டு வாங்கின, ஏன் தமிழுக்கு அது சேர்த்து வாங்கிட்டு வர வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஒரு பேங்க்லாவது வாங்கிட்டு அந்த பிள்ளை கடையில் போட வேண்டியதானே? அப்பா வாங்கி கொடுத்தான்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக போட்டுக்கும்ல. ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் வேறு விஷயம். அது வந்து நீ எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்கின. எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியால் நீ தமிழுக்கு சேர்த்து வாங்குறது ஓகே தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஆதித்யாவுக்கு பிறந்தனால அப்போ இந்த குழந்தையும் உன் குழந்தை தான். அப்போ நீ இந்த பொண்ணுக்கு அவனுக்கு செயின் வாங்கியால இவனுக்கும் நீ சேர்த்து தான் நீ செயின் வாங்கியிருக்கணும். இதனால் ப்ராமிஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணுமாவும். இவன் வந்து பாரதிக்கு புத்திமதி சொல்கிறான், நீ இவன் என்னமோ ப்ராமிஸை காப்பாற்றினவ மாதிரி வழக்கண்ண. அப்புறம் வேற என்ன, இந்த மனோவை வந்து 3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறா. யாரை? நிஷாவை. எங்கேயாவது நடக்குமா கைஸ்? 3 நாளாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறான். ஐயோ கடவுளே. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி வந்து ஒரு டைலாக் சொல்லிச்சு, விதி வந்து எப்போ தான் இவங்களை வந்து சேர்த்து வைக்கணும் தெரியலை அப்படின்னு. எப்பா ராசா, பாட்டியே, விதியெல்லாம் சேர்த்து வைக்கலாம் ரெடியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு சீசன்லேயே. சரியா, இந்த டேரக்டர் தான் ஜனனி போகிறான்னு சொன்னங்காட்டியும் கதையை எங்கேருந்தையோ மாற்றி பல்லவின்னு ஒருத்தியை கொண்டு வந்து நடிக்க வச்சு எங்களைத்தான் நீங்கள் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரியா, உங்களுக்கு கொம்பு முளைக்காது, பார்க்குற கண்ணில் எங்களுக்கு தான் கொம்பு முளைக்க போகுது இந்த இத்து போன இதயம் சீரியலை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதான் நான் சொன்னேன்ல கைஸ், மித்ரா சுதாகர் வந்து மறுபடியும் ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது வேறு? அவ்வளோதான் கைஸ். இந்த சீரியலை பொறுத்தளவு என்ன சொல்லணும் அப்படின்னா,
நான் கூட மனோ இது கொண்டுருவாங்களோ அப்படி. ஆனால் மனோவை கொண்டா கதை இருக்காது, புரியுதுங்களா? மனோவை கொண்டா கதையே இருக்காது. ஃபோனை எடுத்து நீ இவ பேசி இனி இவ காப்பாற்ற வரையில் ஆதி வந்து இங்கே வரவான்னு நினைக்கிறேன். ஆதி தான் மொத்தத்தில் இங்கே ஃபைனல் டச்சு ஆதியாக தான் இருக்கும், அது வேணால் கன்ஃபார்மு. அப்புறம் ஒன்றே ஒன்று தான், அந்த குழந்த தமிழ் வந்து வாசு அப்பாவும் இல்லாமல் கண் முன்னாடியே நம்ம அப்பா இருக்கார், ஆனால் அவரை உரிமையாக அப்பான்னு போய் சொந்தம் கொண்டாட முடியல அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் எல்லாமே தமிழை வந்து உண்மையிலே உங்கள் அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த பொண்ணு நடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. உண்மையிலே தமிழ் நடிப்புக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். நீ இந்த சீரியலை என்ன பேசுகிறது, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமே இந்த சீரியலை முடிக்கிறது நல்லது. இதில் ஒன்றுமே கதையே இல்லை கைஸ். அந்த டைரியை படித்தான்னு வச்சுக்கோங்களேன், வேலையே முடிஞ்சது. இல்லாட்டினா மித்ரா நிஷா இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி உண்மை வந்து ஆதிக்கு தெரிகிற மாதிரி எடுத்தாங்கன்னா அதுலேயும் கதை முடிஞ்சு போச்சு. இல்லாட்டினா இவனுக்கு ஞாபகம் வந்து அதை பாரதி வந்து அவங்க அம்மாவை திட்டி பேசியிருப்பா இல்லையா, அது மட்டும் ஞாபகம் வராமல் மற்ற விஷயங்கள் ஞாபகம் வந்து இவளை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் தப்பித்தவரி இவங்க அம்மா சாவுக்கு இவ தான் காரணம்னு தெரிய வந்தது அப்படின்னா மறுபடியும் இவங்க 2 பேரும் சேர்றது கேள்விக்குறி தான். ஓகேவா? சரி, உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சீரியலில் வந்து பார்த்தோம்னா கார்த்திகை தீபம், பாவம் துர்கா, என்னமோ நினச்சி என்னமோ நடந்து போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நீ கார்த்தி என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏற்கனவே அவன் போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கிறான், சொந்த பிள்ளையவே அடித்து பத்துறா வெளியில். இனி இவனை என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. இதுக்கு தகுந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு அங்கே போய் படுத்து கிடக்குறான். அவனை கொள்றதுக்கு அங்கே அவங்க போயிட்டுருக்குறாங்க, சித்தப்பாவும் மகனும். கருமண்டா சாமி. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் இந்த மாதிரி ட்ராக்கில் ஓடிட்டுருக்குது. அதுக்கப்புறம் கெட்டி மேளம். அப்பா சாமி ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பே தாங்க முடியலடா, சிரிப்பே தாங்க முடியல. அது என்னடா அஞ்சலியை கொண்டு வந்து அப்படி நிற்காட்டி வச்சுருக்கீங்க? ஏண்டா அப்படியே கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. ஒருவேளை வந்து அங்கே அந்த மாதிரி கேரக்டரில் அந்த மாதிரி இதில் வந்து இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கெட்டப் சேஞ்சை மாற்றி அப்படியே வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கழுத்தில் எதமோ இதாத்தை கட்டிக்கிட்டு ஆஃப் சாரியை கட்டிக்கிட்டு எனக்கு பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. அஞ்சலியை வந்து வேறு விதமாக காமிச்சிருக்கீங்க. அவள் சும்மா பிளாக்மெயில் பண்ணுறா, இவன் எப்படி குடும்பத்தை கொண்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான் இல்லையா, உண்மையை சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி. அதனால் அஞ்சலி வந்து இவனை பிளாக்மெயில் பண்ணுறாப்புல, அதான் உண்மை. நீ இவனை பற்றின உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, சிஐடி வேறு பார்க்கணும் இல்லையா, அதனால். அப்புறம் கைஸ் எனக்கு ஒரு இந்த இந்த இதில் கெட்டி மேளத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு சிரிப்பு வந்துச்சு எனக்கு. உண்மையிலே சீரியல் வந்து லாஜிக் இல்லாதுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன அப்படின்னா, இவ வந்து மகேஷை செக் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பா இல்லையா. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு, சரியா? அப்போ மகேஷை வந்து அந்த குடோனில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவா இல்லையா அஞ்சலி, கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ மகேஷ் வந்து அப்போ அந்த 2 ஆளுக வந்து மிஸ் ஆகுதுன்னு சொன்னே அவங்க 2 பேரும் மாட்டிட்டாங்களாட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த குடோனுக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவா இல்லையா. அது என்ன கேஸ் எனக்கு ஒரு லாஜிக் புரியல. இவன் காரை நிப்பாட்டிட்டு இவன் குடோனுக்குள்ளே போகிறானாமா. அந்த கார் நின்று இவன் உள்ளே போகிற வரைக்கும் அப்போ தான் அஞ்சலி கார் வந்து இறங்குது. அதுக்கப்புறம் தான் காரை விட்டு இறங்குறா. இவன் குடோனுக்குள்ளே போன உடனே அந்த ஆளுகளை என்ன சொல்கிறாங்க, உள்ளே தான் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அஞ்சலி இருக்கிறா. அதை எப்படி உள்ளே வந்தா? இந்த இடத்துல ரொம்ப லாஜிக் இடிக்குதுல்ல எனக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. எப்படா இவன் உள்ளே வந்தா, இவன் வந்த பிறகு தான் நீ உள்ளே வந்தா அப்படின்னு. ஐயோ சாமி, முடியலடா டே, முடியல. ஓகே டன், அவ்வளோதான். கெட்டி மேளம் நாடகம் நல்லா போயிட்டு இருந்த சீரியலை சொதப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வீரா சீரியல், ராகவன் ஒரே கெஞ்சல் கண்மணிக்கிட்ட, நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் வேற மாறன் வேற விஜயை கட்டி போட்டு டப்பு டப்புன்னு அடிக்கிறாப்புல. இதெல்லாம் கனவாக இருக்குமா இல்லை நிஜமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. கனவாக தான் இருக்கும், ஏன்னா மாறன் வந்து அப்படி செய்கிற ஆள் கிடையாது. பார்க்கலாம், கனவாக தான் இருக்கும். அப்புறம் வேற என்ன, அண்ணா சீரியல். அண்ணா பக்காவாக பிளான் போட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சந்தியா ராகம், வேஸ்ட் ஆஃப் த டைம். அந்த சீரியல் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்ப அறுக்குது, போர் அடிக்குது.
அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? எப்பா பாரிஜாதம் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரப்போகுது. நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்காக சும்மா பொழுதனைக்கும் பாரிஜாதம் செப்டம்பர் 8 முதல் உங்கள் ஜீ தமிழில், பாரிஜாதம் செப்டம்பர் 8 முதல் உங்கள் ஜீ தமிழில். ஐயோ சாமி, எத்தனை தடவை ஆடு கொடுப்பீங்க? ஐயோ சாமி முடியல. அது நாடகம் பார்க்கலையில அப்படியே எடையடைக்கு வருது. கடவுளே கடவுளே. அவ்வளோதான் கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சீரியல் பேசணுமா? சின்னஞ்சிரிக்கிலேயே நான் பார்க்குறதே இல்லை, சாரி. மாறி பார்க்குறதே இல்லை, நினைத்தாலே இனிக்கும் பார்க்குறதே இல்லை. வேறு என்ன? அவ்வளோதான்ப்பா. அதாவது மொத்தத்தில் வந்து இதயம் சீரியல் வந்து அதாவது கோயிலுக்கு போவாங்களாமா, பர்த்டே ஃபங்க்ஷனில் அவமானப்படுவாங்களாமா, எல்லாம் பண்ணுவாங்களாமா. கூட ஒருத்தர் தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கே ஞாபகம் இல்லையாம்மா. ஒருத்தர் கூட ஞாபகம் இல்லை. தமிழுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த பையனுக்கு அப்போ மனோவை வந்து அந்த வீட்டில் வந்து அந்த 4 பேர் அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அதான் உண்மை. இவன் தான் நொக்கான்னு தூக்கி தலையில் தொங்க வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான் மனோ, பாரதியை. சரியா? ஆனால் இது யாருமே அவனை மதிக்கிறதே இல்லை. மதிப்பு இருந்தால் தானே சொந்த நல்ல கூட பிறந்த தம்பினா என்னால் ஞாபகம் வச்சுருந்துருப்பா. இவன் யாரோ தம்பி தானே, அப்புறம் எப்படி இவனை ஞாபகம் வச்சுட்டு இருப்பான்? எப்போ 5-6 மணி நேரமாக ஞாபகமே வரலையாம இப்போ ஞாபகம் வருதாம்மா. மனசுக்கு வந்து தப்பாக படுதாம்மா மண்ணாங்கட்டி. இது ஒரு கூமுட்டை கைஸ், இது உண்மையிலே ஒரு கூமுட்டை. ஓகே, வேறு என்னப்பா? அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்பவே லென்த்தாக வீடியோ போயிடுச்சு. அது மட்டும் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ரிவ்யூ ரிவ்யூங்கிறேன் கமெண்ட்ஸு, லைக்ஸ் இந்த ரெண்டுமே எனக்கு வரல அப்படின்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். சரிங்களா? நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா நேற்றே நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸும் வரல, லைக்ஸும் வரல. சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட நான் சீரியல் ரிவ்யூ எல்லாமே வந்து நல்ல வியூஸ் போயிருக்கு. ஆனால் இப்போ போடுற இதுக்கெல்லாம் வந்து வியூஸும் வரமாட்டேங்குது, ஷேரிங்கும் வரமாட்டேங்குது, லைக்ஸும் வரமாட்டேங்குது. கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் பண்ணுறீங்களே ஒழிய நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா? அதனால் நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் வரலை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நாடகத்தை வந்து நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பேன். நீங்கள்லாம் ஒரு இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஆதியோட ஜோடி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு பல்லவியை ரொம்ப பிடிச்சிருக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் எல்லாத்துக்கும் நான் ஃபேவராக பேச முடியாது. நான் வந்து கதையை நோக்கி தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பல்லவியோட ஃபேனோ, ஆதியோட ஃபேனோ, தமிழ் ஃபேனோ, அந்த குட்டி பையனோட ஃபேனோ, யார் ஃபேனோ நான் கிடையாது. நம்மளுக்கு கதை நல்லா இருக்குதா, அவ்வளோதான். கதை நல்லா இருந்தால் நம்ம நல்ல விதமாக பேச போகிறோம். கதை நல்லா இல்லையா நம்ம திட்டி தான் பேச போகிறோம். அதுக்காக வந்து இவங்களுக்கு ஃபேவரெல்லாம் என்னால் பேச முடியாது. ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் வரல அப்படின்னா நான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம் ரிவ்யூவில். ஓகே, பை.